ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒன் பாட் ரெசிபி தாங்க. ஒரு சாம்பார் சாதம், ரச சாதம் ஒன் பாட்லேயே நம்ம எப்படி செய்கிறது, ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சாம்பார் சாதம், ரச சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு 2 கப் அரிசி, அரை கப்பு பருப்பு 1 ஹவராக ஊற வச்சுருக்கேங்க. புழுங்கல் அரிசி தான். இதை இப்போ குக்கரில் போட்டுக்கிறோம். 2.5க்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். புழுங்கல் அரிசிங்கிறனால குழைவாக வேகணும். பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பையும் போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் நல்லா குழைய வந்துடுங்க, ஊற வச்சுருக்கிறதுனால. இப்போ கடாயில் இந்த பக்கம் தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. கடுகு, வெந்தயம், சீரகம், இது தாங்க சாம்பாருக்கு ஃப்ளேவராக இருக்கிறது. பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கலாம், நம்ம பருப்புலையும் போட்டிருக்கோம். நல்லா கருகாமல் கொண்டு வந்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாங்க. கருகாமல் கொண்டு வந்துடணும். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து அதில் போட்டுறணும். நல்லா கருகாமல் செவந்து வதக்கிடணும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டா சீக்கிரம் வதங்கிடுங்க. மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இது வதக்கிறதுலையே பாதி வெந்துடும். நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ ஒரு 100-150 கிராம் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறோம். தக்காளி நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு அப்படியே முழுசாக இருக்கும். இப்போ காய்கறி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நாட்டு காய்கறியாக போட்டிருக்கேங்க. நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணியும் சேர்த்து போட்டுக்கலாம். நீளமாக கட் பண்ணி போட்டால் சாம்பார் சாதத்தில் முழுசாக தெரியும். இந்த தக்காளி வேகிறதுக்கும் அந்த காய் அரை பக்குவத்துக்கு வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். சிம்மிலையே வச்சுருக்கணுங்க. இந்த காய் முங்குற அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம இந்த காய் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். புளி தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டா லேட் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ கொதி வந்துருச்சுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் லைட்டான ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் சாதம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். சாதத்துக்கு தனியாக போட்டோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போ போட்டுடுறோம். ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. குக்கர் 4 விசில் வந்துகிட்டே இருக்குது. இப்போ 10 நிமிஷம் வெந்துருச்சு. காயெல்லாம் நல்லா, இந்த முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெடித்து வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. ஈஸியாக வேகிற காய் தான் எல்லாமே. புளி கரைச்சல் கொஞ்சம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி விட்டுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ குக்கர் விசில் அடங்கிருச்சு. நல்லா கரண்டியாலேயே மசிச்சு விட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக, இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் நல்லா குழைவாக இந்த மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே அந்த சாதத்தில் போட்டுக்கிறோம். சூடான சாதத்தில் போட்டோம் அப்படின்னா அப்படியே இழுத்துக்கும். சாதம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் இதை ஊற்றி கிளறப்போ நம்ம எந்த பக்குவத்தில் கிளறோமோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு தாங்க. கொஞ்சம் வெந்தயம், சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு எல்லா ஐட்டமே லாஸ்ட்டாக தாளித்து விடுறப்ப அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம்.
காஞ்ச மிளகாய் ஆஃப் பண்ணிட்டேங்க. மல்லித்தலையை போட்டாச்சு. அப்படியே ஒரு பிரட்டிட்டு அப்படியே எடுத்து குக்கரில் அதை கொட்டிக்கிறோம். நம்மளுடைய சாம்பார் சாதம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை கூட்டியோ குறைச்சியோ வச்சுக்கலாம். இதே பக்குவத்திலே இருக்கும் சாம்பார் சாதம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தொகையல், அப்பளத்தோட சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் சாதம். நம்ம ரச சாதம் செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிறோம். ஒரு துண்டு புளியையும் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. மூடி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இடையிலையே மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 3 பல் பெரிய பல்லாக பூண்டு, ஃப்ளேவர் தகுந்தது போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த தக்காளி பழத்தை நல்லா இந்த உப்பு புளி போல் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம், கொத்தமல்லி போட்டுக்கிறோம், உப்பு போட்டு நல்லா மசிஞ்சு பிசைஞ்சு விட்டுடலாங்க. ரசப்பொடி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் லேசான ஃப்ளேவருக்கு போடுறேன். இந்த ரசமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா குழைவாக பிசைஞ்சுக்கிறோம். நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க. நல்ல வாசமாக இருக்கும். மிச்சம் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதிலே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ரசத்தை கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ மிளகு, சீரகம், பூண்டு நம்ம மிக்சியில் தட்டி வச்சதையும் அதிலே போட்டுடுறோம். இப்போ தாளிச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் கருக விடாமல் இந்த ரசத்தை கரைச்சி வச்ச இந்த ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடுறோம். கொதிக்க போகிற ஸ்டேஜுக்கு கொஞ்சோண்டு வெல்லமோ சர்க்கரை தூளை போட்டுக்கலாம். இப்போ இந்த சாதம் வந்து நல்லா குழைவாக 2 கப்பு சாதத்துக்கு 1/2 கப்பு பருப்பு போட்டு குழைவாக மசிச்சு வச்சுருக்கேங்க. நல்லா ஆறிட்டுருக்கு சாதம். இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதமும் சூப்பராக இருக்கும். இந்த மேலே அப்படியே கொதிச்சதுக்கப்புறம் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ரசத்தை. மேலே கொஞ்சம் பெருசு பெருசாக உள்ளதை மட்டும் எடுத்துட்டு மற்றதை அப்படியே நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் பெரிய அளவில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த சாதம் ஆறுனதுக்கப்புறம் இந்த ரசம் முழுக்க இதில் ஊற்றினாலும் அப்படியே இழுத்துக்குங்க. கட்டி இல்லாமல் மசிஞ்சு விட்டுறணும். இப்போ சாதம் தனியாக, பருப்பு தனியாக அப்படி வைக்கிறதுக்கு குக்கரில் இது ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு ரச சாதம் நல்லா டேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆயிரும். ரசம் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ ரசம் வைக்கிறோமோ அவ்வளோ ரசத்தையும் இது இஞ்சிக்கும். நல்லா குழைவ வெண்ணெய் மாதிரி இருக்கும். தளன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈஸியாக இப்படி பிளான் பண்ணிக்கிட்டால் சிம்பிளாக ஒரு லன்ச் மெனு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றுறது தான் தெரியும் உங்களுக்கு. நல்லா அப்படியே இழுத்து நல்லா சாதம் குழைவாக இருக்கிறனால ரசம் அப்படியே ஃபுல்லாக இழுத்து வச்சிரும். நல்லா நமக்கு ரச சாதம் அப்படியே வெண்ணெய் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நல்ல பருப்பு ஃப்ளேவரோட பருப்பும் கலந்த மாதிரி ஆச்சு. நம்ம ஜீரணத்துக்கு சூப்பரான இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா சூப்பராக நமக்கு ஒரு ரசம் சாதம் சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு பருப்பு தொகையல் சூட்டபுளாக இருக்குங்க. இதுக்கு இடையிலையே நம்ம பார்த்துடலாம். நம்மளை ரச சாதம் நல்லா குழைவாக எவ்வளோ ரசம் வச்சோமோ அவ்வளோ ரசம் அதில் இழுத்துக்குது பாருங்கள். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. இதை எதையுமே ஒதுக்காமல் சாப்பிட்ருவாங்க. இந்த கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டால் அந்த வாசமே தனியாக இருக்குங்க. நம்மளை ரச சாதம் ரெடி. ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த ரச சாதத்துக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தொகையல் சூட் ஆகுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.